தியாகராஜன் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வாட்டர் டேங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களே பார்க்கலாம், இப்போ வந்து இந்த 60% ஆஃப் இடம் தான் வந்து நாங்கள் வாட்டர் டேங்க்கு வந்து கட்டிக்கோம். மீதி 40% வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லீவ் பண்ணிப்போம். ஏன்னா இந்த குழியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நாங்கள் குழி தோண்டிட்டோம். முன்னாடி இருக்க வீடியோலேயே நான் சொல்லிப்பேன். வாட்டர் டேங்கோட குழி வந்து தோன்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கணக்கு வந்து போடணும், வாட்டர் டேங்கோட கெப்பாசிட்டி என்னன்னு. ஸோ அந்த கணக்கு வந்து முன்னாடி இருக்க வீடியோ வந்து நான் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். இந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், ப்ளஸ் வந்து எண்டு கிளிப்பு வந்து கொடுக்குறேன். எங்களுக்கு இந்த வாட்டர் டேங்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 days வந்து கட்டுறதுக்கு ஆச்சு ஃபுல்லாக. ஸோ இதுக்கு தேவையான ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 மேசன், 2 மேல் ஹெல்ப்பர், அதாவது அந்த கல்லுங்க வந்து நடுவில் வைக்கிறதுக்கு 2 மேல் ஹெல்ப்பர் வந்து வேணும். 2 மேசன் வந்து கல் வந்து கட்டுறதுக்காக வந்து இருக்கணும். ப்ளஸ் ஒரு கொத்தனார் கலவை வந்து கலக்கிறதுக்கு ஒருத்தவங்க வேணும். இந்த வீடியோ கிளிப்பு நான் எப்போ எடுத்தோன்னா 27 and 28 August 2024. இந்த வீடியோ கிளிப்பில் நீங்கள் வந்து பார்க்கலாம், கல் வந்து 2 சைடும் வந்து அடிக்கிட்ட பிறகு ப்ளம்பப்பு வச்சு வந்து அளவு வந்து பார்ப்பாங்க. அந்த கல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா இல்லைன்னா வந்து கரெக்டாக வந்து அலைன்மெண்ட் இருக்கா வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்ப்பாங்க. 2 சைடும் அந்த ஜாயிண்டில் வந்து பார்த்து முடித்தோடனே இந்த கட்டையை வச்சு வந்து லெவல் பண்ணுவாங்க. அந்த ப்ளம்பப் வச்சிருந்த கல் வந்து அலைன்மெண்ட் வந்து பார்த்து மற்ற கல்லெல்லாம் வந்து சேமாக வந்து அடுக்கி வச்சுருவாங்க. லைனாக வந்து சேம் அளவு வந்து இருக்கும். ஸோ இந்த ஒர்க்குக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 பாண்டு, 2 கொல்லூர், 2 மட்டைக்கோல். மட்டைக்கோல்னால் என்னென்னா அந்த பெரிய கட்டை வச்சு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாங்களே அது பேர் தான் மட்டைக்கோல் வந்து சொல்லுவாங்க. ஒரு ப்ளம்பப்பு வந்து தேவை, ப்ளஸ் வந்து ஒரு தண்ணி மக்கு வந்து தேவை. இந்த கல் அடுக்கிற ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து கல் வந்து அடுக்கிட்டு அப்புறமா கார்னர் வச்சு வந்து ப்ளம்பப்பு வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து மட்டைக்கோல் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து சிமெண்ட் வந்து பூசிடுவாங்க. இதுதான் வந்து ப்ராசஸ். ஸோ 2 மேசன் அண்ணாவும் பக்காவாக வந்து எங்களுக்கு தண்ணி தொட்டியை கட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து டேங்க் வந்து எப்படி கட்டுறது தான் வந்து நாங்கள் காமிச்சிருப்போம். இன்னொரு வீடியோ வந்து பார்ட் 2 வந்து போடுறேன். அதில் வந்து என்ன வந்து நம்ம பார்ப்போன்னா, கல் வந்து கட்டின பிறகு நம்ம உள்பூச்சு வேலை வந்து செய்வோம், ப்ளஸ் வந்து இந்த டேங்க்குக்கு கம்பி வந்து கட்டுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோலேருந்து உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஐஸ்வர்யா தியாகராஜன். See you in the next video. டாடா. Close till I get up, time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. And on we'll go. Through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go.
the highways, and on we'll see the horizon, turn us to thousands.